அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 331வது நாளை நெருங்கி இருக்கிறது. 331 நாட்களாக ஒரு பெரிய வல்லரசு என்று போற்றப்பட்ட இஸ்ரேலையும் அதற்கு பக்கத்துணையாக வந்த அமெரிக்காவையும் ஜெர்மனியும் பிரான்ஸையும் தாக்கு பிடிக்கக்கூடிய போராளிகள் உலகத்தில் மிகப்பெரிய பேரரசாக போற்றப்படுகிறார்கள். இப்பொழுதே நாளையிலிருந்து செய்திகளை ஆக்கிரமிக்க இருப்பது எகிப்தினுடைய வருகை. எகிப்தில் ஒரு செய்தி பரவலாக கசிந்து இப்பொழுது பெரிய விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், எகிப்தினுடைய இராணுவத்தினுடைய ஒரு பகுதி, பார்டர் யூனிட் என்று சொல்லுகிறார்கள், நாம் வைத்திருக்கின்ற ரியல் ஆர்மிக்கு முன்னாடி நமது எல்லை பாதுகாப்பு படை என்று வைத்திருக்கிறோம். அதே போன்ற எல்லை பாதுகாப்பு படை அது ஒரு இராணுவம் தான். அந்த இராணுவத்தை சேர்ந்த சிலர் விடுப்பில் வீட்டுக்கு வந்தவர்கள் மீடியாக்களிடம் எங்களுடைய பெயரை சொல்லாதீர்கள் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், எங்களால் பார்டரை, நம்மளுடைய எல்லையை, ரஃபா எல்லையை பாதுகாக்க முடியவில்லை. காரணம், நமது இராணுவம் நமக்கு ஏற்படக்கூடிய அழிவையும் மறைக்கிறது, எங்களுடைய கைகளையும் கட்டி போடுகிறது. நம்மில் நிறைய பேர் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு 300 பேருக்கு பக்கத்தில் ஷஹீதாகியிருப்பார்கள் என்பது அவர்கள் சொல்லக்கூடிய கணக்குகளில் இருந்து பெறப்படுவது. அவர்கள் இதை உறக்க முழங்கியிருப்பதன் மூலமும் அவையெல்லாம் நமது ஊடகங்களில் இப்பொழுது அதை பெருகி 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 வருவதால் இனி எகிப்து ஒரு நிலைப்பாடை எடுத்தாக வேண்டும், தன்னுடைய எல்லையை பாதுகாக்கிறதா இல்லையா என்று. எகிப்தில் அமெரிக்காவில் கொண்டு வந்து இருத்தப்பட்ட ஒரு இராணுவ அதிகாரி ஜனநாயகம் என்ற பெயரில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் இதுவரைக்கும் அறிக்கைகள் விடுவதில்லை. ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரை வைத்து, அது வெளிவிவகாரத்துறை அமைச்சரை வைத்துத்தான் அவர் வீடியோக்களை, செய்திகளை சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆகவே நாங்கள் எங்களுடைய எல்லையை பாதுகாக்க முடியாமல் ஷஹீதுன்னு சொல்கிறாங்க, நம்மளை ஒத்துக்குவோம், ஷஹீதாகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தி விரிவடைந்து எகிப்துக்கு அழுத்தங்கள் போனால் இந்த யுத்தத்தில் எகிப்தும் வரும். இப்போ ஜோர்டானுடைய சைலண்ட் உதவி இருக்குன்னு நம்ம 2-3 நாளாக பேசிகிட்டு இருக்கோம். உண்மை, இஸ்ரேல் வாயை திறந்தா அது தெரியும். அடுத்தது, எகிப்து அண்டர் கிரவுண்ட் வழியாக எல்லா உதவியும் செய்துக்கிட்டு தான் இருக்கு. பிலடெல்ஃபியாவாக இருக்கட்டும், ரஃபானுடைய கீழே உள்ள சுரங்கப்பாதைகளாக இருக்கட்டும், அங்கே உணவுப் பொருட்கள், எரிபொருட்கள் எல்லாம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் எகிப்தினுடைய பார்டரை அது பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால், இந்த இராணுவ வீரர்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்போது பிலடெல்ஃபியா மட்டுமல்ல, இதையும் அவர்கள் இழப்பார்கள் போல் தெரிகிறது. இனி நேற்று அமெரிக்க ஊடகங்களை மிகவும் அதிகமாக, உலக ஊடகங்களை மிகவும் அதிகமாக ஆக்கிரமித்தது அமெரிக்காவை சார்ந்த ஹிரஸ் என்ற ஒருவருடைய குடும்பம். அவருடைய குடும்பத்தில் இருந்த 6 பேரும் கொலை செய்யப்பட்டது. எப்பொழுது கொலை செய்யப்பட்டார்கள் அது யாருக்கும் தெரியவில்லை. இப்பொழுது பிணங்களை தோண்டி எடுக்கக்கூடிய நெட்சாரிங் 1, 2, 3 இதை பிணங்களை தோண்டி எடுத்து கொண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் கண்டுபிடித்தார்கள். அவருடைய பேரோடு அது வெளியிலே வந்தது. அமெரிக்கா மிகவும் ஆதங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இடையே அமெரிக்கா இந்த 6 பேருடைய உயிருக்காகவும் பேசியிருக்கிறது கத்தர் வழியாக. கத்தரில் ஹமாஸ் சொல்லி இருக்கிறார்கள், இவர்கள் நலமாக இருக்கிறார்கள் என்று ஒரு வீடியோவையும் அனுப்பியிருக்கிறது. அதன் பிறகு சிறிது காலம் கழித்து இந்த கான்யூனிஸ்ட் போன இடங்களில் பயங்கர படுகொலைகள் நடந்தல, அப்போ சிறிது காலம் தொடர்ந்து எங்களுக்கு அவர்களோட எந்த கம்யூனிகேஷன் இல்லை என்பதும் கத்தர் வழியாக அது சொல்லிவிட்டது. இப்படி ஹமாஸ் சொல்லிவிட்டது. இப்பொழுது அந்த பிடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க நிலையில் ஹமாஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, உன்னோட டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு பாரு, இரட்டை முகம், கில் அண்டு டாக். ஒரு பக்கம் கொலை செய்து கொண்டே இரு, இன்னொரு பக்கம் பேசிக்கொண்டே இரு என்பதில் நீ சிக்கிக்கொண்டாய் என்பதை புரிந்து கொள். இப்படிதான் அப்பாவிகள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று. இப்போ இது குறித்து ஒரு பெரிய டிஸ்கஷன் வரும்போது, நேற்று டேவிட் பெர்னர் என்ற மொசாதோடைய தலைவர் நத்தன்யாஹுவை சந்தித்து, எப்பா நீ வீணா பேச்சுவார்த்தையை டிலே பண்ணுற, நம்பர் 1. நம்பர் 2, நெட்சரையும் நீ இனிமேல் பாதுகாக்க முடியாது, அதுக்கு கீழே இருந்து நம்ம இராணுவத்தினர் கொத்து கொத்தாக மடிந்து கிடந்த பிணத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நெட்சாரிம், செகண்ட் நெட்சாரிம், தேர்டு நெட்சாரிம்,
இப்போ ஃபோர்த்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதில்ல பூந்து அடிக்கிறான். அவன் எவ்வளோ பேர் அழிகிறாங்கிற பற்றி கவலைப்படலை, இதை அழிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம பார்த்த பிறகு அது கீழே இருந்து நம்ம எடுத்த நமது இராணுவத்தினருடைய பிணங்கள் சொல்லும் கதை என்ன என்று சொன்னால், நெட்சாரியுமே எந்த விதத்திலும் நமக்கு புண்ணியப்படலை. ரெண்டாவது, அது ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிக்கும் பயன்படலை. அதாவது நமது தாக்குதலுடைய பலத்தை பலப்படுத்துவதற்கும் அது பலன்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதனால பிலாடெல்பியாவும் அதே மாதிரி தான். நீ எதுக்கு அதில் போய் இறங்கி நிற்கிறான்னு தெரியல. பிலாடெல்பியாவுக்கு கீழே எல்லா உணவுப் பொருட்களும் எல்லா எரிபொருட்களும் போயிட்டு தான் இருக்கு. எகிப்தை எவ்வளவு சொல்லியும் சுரங்கப்பாதைக்கு பார்டர் அது கெட்டவே இல்லை. அதுக்கு பிறகு அதே இதுக்கு நீ போய் மேலே இருந்துட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டையும் விட்டுக்கிட்டு கையெழுத்து போட்டு எஞ்சி இருக்கிற ஹாஸ்டேஜஸையாவது நீ கொண்டு வா. அழைத்து செல்லப்பட்டவர்களை நீ மீட்டு கொண்டு வந்து இந்த மக்களுடைய ஆதங்கங்களை நீ வெளிப்படுத்து. இப்போ தோண்டி எடுக்க இஸ்ரேலில் நேற்று நைட்டில் இருந்தே 3 லட்சம் பேர் குழுமி போராடி இருக்கிறார்கள். நத்தயான்ஹூ என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், மினிஸ்டருடைய அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியவர் அமைச்சரவைக்கும் வரல, பார்லமெண்ட்டுக்கும் வரல, எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் அவருக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை இந்த பென்கர்னு ஒரு உளர்வாய் இருக்கான் பார், அவன் இந்த பணங்களை எல்லாம் வச்சு வைங்க, நம்ம ஹாஸ்டேஜ் டீல் கடைசியில் போகும்போது அவன் ஹாஸ்டேஜ் டீலை பற்றியே பேச மாட்டான். பேச்சுவார்த்தைங்கிறதே கூடாது, எல்லாரையும் தலையில சுடணும் நெஞ்சில சுடணும்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் இந்த பணம் உபயோகப்படும்னு சொல்லியிருக்கான். இந்த மக்கள் எல்லாம் அவன் பேரில் அவனுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள், ஓடி இருக்கிறான். அது ஒன்று நடந்திருக்கிறார். அது அல்லாமல் நேற்று 3 கூட்டுப்படுகொலைகளை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. அதில் 32 பேர் இறந்திருக்கிறார்கள். அடுத்தது ஹமாஸ் சார்பில் 6 ஆபரேஷன் பல இடங்களிலும் நடத்தியதில் 36 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அது இப்படி ஒரு பெரிய குழப்பம். இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியுது, நெட்சரிமும் பயன்படாது, பிலடெல்பி அந்த காரிடரும் பயன்படாது, பேச்சுவார்த்தை ஒன்றுதான் பயன்படும் என்பதுதான் மிகைத்து நிற்கிறது. அது இந்த மக்கள் 331 நாளும் போராட்டம். இந்த உலகத்தில் ஜனநாயகத்துக்கு ஏதாவது மரியாதை இருந்தால் இந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது ஹிஸ்புல்லாவுக்கு வெஸ்ட் பேங்குக்கு வருவோம். அதான் இப்போ ரொம்ப டாமினன்ட் நியூஸு. இப்போ உலகத்தை ஆக்கிரமித்து இருப்பது அது வெறும் இஸ்ரேலே அல்ல, ஹெப்ரான், துல்காம் போன்ற இடங்கள், ஜெருசலம் போன்ற இடங்கள் எல்லாம் பயங்கர தாக்குதலுக்கு ஆளாயிருக்கு. காலையில் ஒரு இஸ்ரேலுடைய ஒரு செட்டிலர் வந்தேறி சொல்கிறான், எப்போ செக் போஸ்ட் ஆரம்பித்தா 1/2 மணி நேரத்திலே தாக்குதல் ஆரம்பிச்சிடுது. எங்கே போகிறது? எல்லா ஹைவேயும் பிளாக்டு. ரூட் நம்பர் 35ன்னு ஒன்று இருக்கான். அந்த ரூட் நம்பர் 35 அது ஒரு நேஷனல் ஹைவே போல் தெரியுது. இல்லை அதில் தாக்கிட்டு காணாமல் போகிறான். அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்கன்னு தெரியல. ஜெருசலத்தில் வந்தேரிகள் போனால் ஒரு பஸ்ஸை தாக்கியிருக்காங்க. முதல்ல மிலிட்ரின்னு நினச்சி 11 தாக்குதலை நடத்தி 11 தாக்குதலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இல்லை அது சிவிலியன் செட்டிலர்ஸ் வந்தேரிகள், அவங்களுக்கு கிரிமினல்ஸ் தான். அவனுன்னு சொன்னோன்னா 2 எண்ணத்தை தாக்கிட்டு சொல்லியிருக்கான். அவங்க மிலிட்ரியாக இருந்தால் அது போட்டு சொல்லியிருப்போன்னு சொல்லியிருக்கான். அவங்கள தேடுறாங்க, கிடைக்கல. உடனே 48 மணி நேரம் பிளாக் அவுட்டு. யாரும் எங்கேயும் வரக்கூடாது, வீட்டை டைட்டாக பூட்டிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் இவங்களை ட்ரேஸ் பண்ணுற வரைக்கும்னு. அப்போ அங்கே என்ன வாழ்க்கை நடக்குது, என்ன பாதுகாப்பு இருக்குது, வெளியில் எதையும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நேற்று இஸ்ரேல் முழுவதும் இஸ்ரேலுடைய ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் ஆர்கனைசேஷன் ஒரு முழு கடையடைப்பை அறிவித்திருக்கிறது. அதற்கு எல்லா விதமான அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இவன் நம்மளை அழிச்சு போடுவான் நத்தியான்ஹூ. அதனால் நாம் வியாபாரமும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ஒரு பொருளாதார நடவடிக்கையும் இல்லை. அதனால் பிளாக் பண்ணுவோம், அதனால் நம்ம ஒரு கடையடைப்பை நடத்துவோம் என்று கடையடைப்பை நடத்தி இருக்கிறார்கள். இதில் எல்லோருமே சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இவனை நத்தியான்ஹூ என்ன அறிக்கை விட்டுருக்கான்னா, நம்ம பொருளாதாரம் வீழ்ந்துட்டு இருக்கு, இந்த நேரத்தில் போய் இதையும் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கு? இவன் நீ பொருளாதாரத்தை வீழ்த்திட்டு இருக்க, அதுக்கு சிம்பாலிக்காக நாங்கள் போராடுறேன்னு சொன்னால், நீ இப்போ கடையடைச்சேன்னா எனக்கு பொருளாதாரம் விழுந்து போயிருங்கிறான். அதே மாதிரி டூபாஸ்ங்கிற இடத்துல 5 தாக்குதலை போராளிகள் குழுக்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஜெனின்ல என்ன செய்யறான்னு சொன்னால், அங்கே இருக்க கட்டுமானங்களை எல்லாம் அடிக்கிறான், நொறுக்கிறான். அங்கே ஆஸ்பத்திரி அது இதெல்லாம் மருத்துவமனைகள், பெரிய வியாபார தலங்கள், பெரிய வீடுகள் எல்லாத்தையும் குண்டு போட்டு ஒரு காசாவை அங்கே தயாராக்கி கொண்டு காசாவாக அதை மாற்றி கொண்டு இருக்கிறான்.
ஆனால் அவன் திரும்ப போகவே முடியாது. அவர்கள் உடனே தாக்குகிறார்கள். பிணங்கள் நிறைய உள்ளது. ஹேக் ஆர்டர் இன்னும் எடுக்கலை. மீடியாக்கள்லாம் இஸ்ரேலிய மீடியாக்கள்லாம் ஒப்பாரி வைக்கிறான். இந்த மீடியா தடைகள் போய் உண்மை வெளியில் வந்தால் நம்ம இருக்கவே மாட்டோம் என்ற அளவுக்கு அவர்கள் பெரிய அளவில் வருத்தப்படுகிறார்கள். இப்பொழுது சுகதாய அல் அஸ்கா பட்டாலியன் நிறைய தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த அல் அக்ஸா பட்டாலியன் வெஸ்ட் பேங்க் முழுக்க பரவி இருக்கிறார்கள். அவர்களுடைய தாக்குதல் எந்த பக்கத்தில் இருந்து வரும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் இந்த லாங் ஸ்னிப்பரும் இப்போ துல்காம் பகுதிக்கு வந்திருக்கு. நிறைய பேரை அழித்து இருக்கிறார்கள். அதை கொண்டு அல் கலீல் ஏரியா, அதாவது நம்ம இப்ராஹிம் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஏரியா முற்றாக போராளிகளின் கைகளில் இருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கிருந்து விரட்டப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு வந்தால் ரம்யா, ஜல்லல்தாம், அல் மாரிஜ், இந்த ஹத்தாப் யாரோன் போன்ற இடங்களை தாக்கி இருக்கிறார்கள். பெரிவால் என்று ஒரு புது இடத்தை தாக்கி இருக்கிறார்கள். அது 6 தாக்குதல்கள் மொத்தமாக நடந்திருக்கிறது. அதனால் அந்த இடம் மிகப்பெரிய இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லுகிறார்கள். அதை நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ அதே மாதிரி யுவால் அல் ஜலீல் என்று ஒரு இடத்தை தாக்கி இருக்கிறார்கள். 12 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அப்படி அந்த இதில் நிறைய காயங்களை உண்டு பண்ணியிருக்க. அதையெல்லாம் விட முத்தாய்ப்பா நேற்று ஹிஸ்புல்லா நடத்தின தாக்குதல் என்னவென்று சொன்னால், கோலான் ஹைட்ஸில் அவங்க நடத்தின தாக்குதல். கோலான் ஹைட்ஸில் இப்போ ஏர் டிஃபென்ஸுங்கிறது இஸ்ரேலுக்கு அறவே இல்லை. கோலான் ஹைட்ஸில் அவங்க நடத்தின தாக்குதல் இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொத்தாக அழித்திருக்கிறது. ஆனால் ஹிஸ்புல்லாவும் வீடியோ போடல, இஸ்ரேலும் எவ்வளோ பேர் இறந்தார்கள் என்பதை சொல்லவில்லை. ஹவுத்தீஸுக்கு வந்தால் ஹவுத்தீஸ் அந்த சுனியான்னு சொல்லக்கூடிய கிரேக்க கப்பலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த கப்பலை ரெட் சீனுடைய கடற்கரைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். யார்? அமெரிக்காவும் அதற்கு பக்கத்துணையாக வரக்கூடிய ஆங்கில நாடும். இவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்ட நிலையிலும் அது ரெட் சீக்கு வந்தது. அதுக்குள்ளால ஆயிலெலாம் ஸ்லீக் ஆகிட்டு. இந்த ஆயில் ஸ்லீக்கை எப்படி நிறுத்துவது என்பது பெரிய இதாகி உடனே ஹவுத்தி சொல்லியிருக்காங்க, 4 கிலோமீட்டர் அளவுக்கு அதில் உள்ள எண்ணெய், அதாவது இதெல்லாம் எண்ணெய் கப்பல் எதுக்கு போகுது? இஸ்ரேலுக்கு போகுது. அது என்னவோ ஒரு பெரிய தீவு மாதிரி இருக்கு. அதனால் இந்த எண்ணெய் கசிவதையும் கடலையும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை அழிப்பதே நாங்கள் அலோவ் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் அதை உடைச்சிடோம்னு சொல்லி உடைச்சிட்டாங்க. நேற்று பாம்பு வச்சு அதை தகர்த்து விட்டார்கள். அதுக்கு பிறகு 2 இஸ்ரேலுக்கு போன எண்ணெய் கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். அது 1500 பில்லியன் லிட்டர் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரேல் நிச்சயமாக எரிபொருள் தட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த எரிபொருள் நிச்சயமாக ஹவுத்தீஸோட கண்களை தாண்டி இஸ்ரேலுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இவன் இப்போ டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கும் கொஞ்சம் கொடுத்தாகணும், இவனுடைய மிலிட்டரி பர்பஸுக்கும் கொடுத்தாகணும். இதில் எந்த எண்ணெய் வள நாடுகள் எல்லாம் கீழறுப்பு வேலையில் ஈடுபடுகிறது என்பது தெரியவில்லை. அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம். இவர்களெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதனால தான் இஸ்ரேல் யுத்தத்தில் நிற்கிறது. ஹவுத்தீஸ் அறிவிச்சுட்டாங்க, எங்கே கண்டாலும் அடிப்பேன்டா, எந்த போர்ட்டில் நின்னாலும் அடிப்பேன் இஸ்ரேலுக்கு போகிற எண்ணெய் வளங்களை என்று அவர்கள் ரொம்ப எம்போல்டண்டாக இருக்கிறாங்க. அதோட அவங்களுக்கு பெரிய மழை பெய்தையில் அந்த ஹுதைதாங்கிற பகுதி பெரிய அளவில் அழிவுக்கு உள்ளானதாகவும் அதை சரியேற்று கொண்டு இருப்பதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இப்படி ஹூத்தீஸுடைய எக்ஸ்டெண்டட் அட்டாக், அதாவது இனிமேல் அவர்கள் பல துறைமுகங்களிலும் நிற்கக்கூடிய இஸ்ரேலுக்கு போகக்கூடிய எண்ணெய் கப்பலை தாக்குவது என்பதும், எகிப்தினுடைய பார்டர் யூனிட் சொல்லியிருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையினர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அழுத்தங்கள் அவங்க தெளிவாக சொல்லிவிட்டாங்க. எங்கள் இராணுவம் எங்கள் கைகளையும் கட்டுகிறது, வாயையும் கட்டுகிறது, இது நமக்கு நல்லதில்லை என்று. அதுவும் வந்தால் இந்த யுத்தம் இன்னொரு பரிணாமத்தை அடையும். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்.